வேறு போகணும். அது வேறு ரொம்ப வேரில் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குங்க. பார்ப்போம், ஆண்டவன் கைவிட மாட்டார். ஹாய் கேஃப், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா June 10. டைம் பார்த்தீங்கன்னா 1 o'clock ஆச்சு, ஆஃப்டர்நூன். என்ன எதுக்கு ரொம்ப பேர் வாட்ஸ்அப் டைரக்ட் மெசேஜ் கொஞ்சம் வந்துருந்துச்சு, ஏன் வீடியோ போடலன்ட்டு. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்லைனில் கண்டுபிடிச்சிருப்பீங்க போச்சுன்னு சொல்லிட்டு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் பேர் கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சுங்க. 20 days ஆக போகுதுங்க, 25 days ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். கடுப்பாகுதுல்ல? என்ன ரிப்பேரு அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு பெரிய ப்ராப்ளம் தான்ன்ற மாதிரி இருக்குது. அது அவ்வளோ பெருசுலாம் இல்லை, டக்குன்னு ரிப்பேர்லாம் பண்ணிக்கலாம். அதான் நமக்கு தான் டைம் கிடைக்காம நானும் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். கொஞ்சம் ரொம்ப பிஸி ஆகிட்டேன். அது ஏன்னா ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் என்ன பிஸின்னு சொல்லிட்டு, நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. அதனால தான் கொஞ்சம் பிஸி ஆகிடுச்சு. அதனால தான் வீடியோஸ் போட முடில, ரைட் பண்ண முடில. நான் ரைடுக்கெலாம் ரொம்ப பிளான் போட்டு வச்சுருந்தேன். நான் பிளான்லாம் இப்படி மாறி போயிடுச்சு. அதான் வீடியோஸ்லாம் போட முடில. வாங்க என்ன பிரச்சனை பிளாக் பேட்லன்னு பார்ப்போம். அப்படி பாருங்கள், இங்கே எனக்குள்ளே தான் நிப்பாட்டி வச்சுருந்தேன் பிளாக் பேடை. நான் நிற்கிதுங்க. என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் வரைக்கும் நான் நல்லா தான் வச்சுருந்தேன். ஒரு நாள் நம்ம பிரதர் எடுத்துகிட்டு போனாங்க, என்னாச்சுன்னு தெரியல, ஹேண்ட்பார் டைட் ஆகிடுச்சுங்க, திரும்பவே மாட்டேது. இந்த ஆடத்தான் செய்யுது, அவ்வளோ டைட்டாக இருக்குது. சவுண்டு வருதுங்க. என்ன பிரச்சனை ஏன்னே தெரில. ரிப்பேரும் பார்க்க முடியல. என்னடா இதுன்னு ஆகிப்போச்சு. இந்த இப்படி தான் இவ்வளோ தான் திரும்புது. நம்ம பிளாக் பேட் ஃபுல்லாக திரும்பும். இப்போ இவ்வளோ தான் திரும்புது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் போட்டு இது பண்ணி வச்சுருக்கேன். மெக்கானிக் ஷாப் வேறு போகணும். அது வேறு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. எப்போ போக போகிறேன்னு தெரில. இன்னிலேருந்து ஸ்கூல் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னைக்கு நான் போகலை, வேறு ஸ்கூல் ஒரு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கேன். அதனால் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வாங்கி மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் போகணும். 1 week 2-3 daysக்குள்ளே ஸ்கூல் ஜாயின் பண்ணிடுவேன். ஸ்கூல் ஜாயின் பண்ணிட்டு நம்ம பிளாக் பேட் எடுக்கிறேன் கூட கிடைக்காதுங்க. என்ன பண்ண போகிறேன்னே தெரியல பிளாக் பேடை வச்சு. ஏன் எதுக்கு இப்படி ஆச்சுன்னே தெரில. அவ்வளோது ஆகிப்போச்சு. அது போக பிஸ்னஸ்ன்னு அது வேறு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சுங்க. அதான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, வீடியோஸே கொடுக்க முடியல. ரைடுலாம் பெருசாக பிளான் போட்டு வச்சுருந்தேன். எல்லாம் எனக்கே ஃபீலிங் ஆயிடுச்சு, நம்ம பிளாக் பேட் இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்ண போகிறேன்னு தெரில. என்ன எவ்வளோ செலவாகுதுன்னு தெரில. அப்போ நான் 1 day 2 daysக்குள்ளே சரி பண்ணிடலான் இருக்கேன். பிளாக் பேடை எப்படி சரி பண்ண போகிறேன்னு தெரியல, எப்படி போக போகிறேன்னு தெரில. எனக்குள்ள பக்கத்தில் மெக்கானிக் ஷாப்ஸ்லாம் அவ்வளோ நல்ல மெக்கானிக் ஷாப் எதுவும் இல்லை. 10 kilometers போக வேண்டியது இருக்குது. இப்படியும் ஓட்டிகிட்டும் போக முடியல. 10 kilometer ஓட்டிடலாம், நம்மளால் முடியாது. பிளாக் பேட் வந்து கொஞ்சம் ரிப்பேராக இருக்கிறதுனால ஓட்ட முடியல. நான் இன்னைக்கு பக்கத்தில் தான் எடுத்துகிட்டு போனேன், அதுவே முடியலை. ரொம்ப பெண்டாக இருக்க மாதிரி இருக்குது. பார்ப்போம், எதுக்கும் தளர்வடையாதவன்ன்ற மாதிரி போயிட்டே இருக்கணும். பிரச்சனை வாழ்க்கையில் ரொம்ப வரத்தான் செய்யும், ஆனால் கண்டுக்கிடவே கூடாதுன்ற மாதிரி போயிட்டுருக்கணும். நான்லாம் அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கேன். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னே இது யோசிக்காமன்ற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு 9th போகிறது வேறு. அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கணும், அடுத்தடுத்து பண்ணிகிட்டே இருக்கணும். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டால் தான் இவ்வளோ தூரம் டக்குன்னு வந்தேன். ஆனால் மொபைல் ரிப்பேர் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கூட ரொம்ப இல்லை மொபைல். அதுக்கப்புறம் கொஞ்சம் வீடியோஸ் கம்மி பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட்டி தான் கொடுத்துட்டு இருந்தேன் ஒவ்வொரு வீடியோஸாக. அப்போ தான் மொபைல் ரிப்பேர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நல்ல வீடியோஸாக கொடுத்தேன். திருப்பி ஒரு நாள் மொபைல் ரிப்பேர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு லீவில் பெரிய ரைட்ஸ்லாம் பண்ணலான்றது 30 daysல ஒரு 2 daysக்கு ஒருக்கா 5 daysக்கு ஒருக்கா ஒரு ரைடு பண்ணலாம், வீடியோஸ் கொடுத்துடலாம், அந்த மாதிரி மைண்ட் செட்டில் நான் இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு வாட்டி அந்த சவுண்ட் சர்வீஸ் போச்சு,
மொபைலில். அது போக நம்ம பிளாக்பேட் வேறு ரிப்பேர் ஆகிடுச்சு. இவ்வளோ ப்ராப்ளமாக இருக்குது லைஃப்பில். என்ன பண்ண போகிறேன்னே தெரியல. பே பண்ணிட்டு பெரிய பெரிய ரைட்ஸ் பண்ண முடியல. அது இன்னும் வீக்கெண்டில் தான் பண்ண முடியும். ஒரு பெரிய ரைடாக போகணுன்னு தான் எனக்கும் ஆசை. அதுக்கு கொஞ்சம் அமௌண்ட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு ஆக்ஷன் கேமரா வாங்குறக்காண்டி கம்மியாக ஒரு செகண்ட் ஹேண்டு இல்லாட்டி நியூவாகவே கொஞ்சம் கம்மியான ரேட்டில் மொபைல் மண்டோட இருக்க மாதிரி ஆக்ஷன் கேமரா வாங்கியாச்சுன்னா பிளாக்பேடில் ஃபிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரைட்ஸ் பண்ணுறதுக்காண்டி ஆக்ஷன் கேமரா ஒன்றும் அது போக மைக் ஒன்று மட்டும் வாங்கலான்னு இருக்கேன். மைக்கும் நம்ம மொபைலில் வீடியோஸ் போட்டோம்னா மைக் தேவைப்படுது, ப்ளூடூத் மைக்கு. அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ண போகிறேன்னே தெரியல. ஆக்ஷன் கேமரா வாங்குறதுக்கு அமௌண்ட்டு நான் இப்போ என்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட்டே சொல்ல போனால் இல்லை. மொத்தமே ஒரு 50 rupees தான் இருக்குது. அதை வச்சு எப்படி ஆக்ஷன் கேமரா வாங்க ஒரு 2000 மேக்ஸிமம் வேணும். அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஏதாவது பார்ட் டைம் ஜாப் பார்க்கலான்னு பார்த்தேன், ஆன்லைன் ஜாப். அதுவும் ஒன்றும் சரி பண்ணல. ஒவ்வொன்றில் வேஸ்ட்டாக இன்டர்நெட் தான் போது வழியே அமௌண்ட் எதுவும் செட் ஆகலை. அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏதாவது அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு ஆக்ஷன் கேமரா வாங்கிட்டு அதுக்கு முன்னாடியே ரைட்ஸ் எல்லாம் கண்டினியூ பண்ணலான்ட்டுருக்கேன். ரைடெலாம் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோஸ் கொடுக்க பார்க்குறேன். ஷார்ட்ஸ் தான் இப்போ கொடுத்துருப்பேன் ஒரு 2-3 வீக்ஸாக. அதுவும் கம்மியாக தான் கொடுத்துருப்பேன் ஷார்ட்ஸ். இப்போ 2 வீக்காக கொடுக்கல. மேக்ஸிமம் 1-2 தான் கொடுத்துருக்கேன் மொத்தமே. பிளாக்பேட் ரிப்பேர் வாங்கினா 4-5 கொடுத்துருப்பேன், அவ்வளோதான். என்ன ஏன்னு தெரில. ஆக்ஷன் கேமரா வாங்கி எங்கே ஃபிட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஸ்டிக்கரிங் பண்ணணும். அதுவும் பாருங்கள், இந்த பக்கம் நிற்கிறேன் எங்கே என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு. இதில் ஆக்ஷன் கேமரா வாங்கினோம்னா மவுண்ட் ஒன்று இங்கே மாட்டணுங்க, இந்த இடத்துல மாட்டணும். இப்படி இந்த சைடு மாட்டலாம். எந்த சைடு வைப்ரேஷன் கம்மியாக இருக்குதுன்னு பார்த்துட்டு இந்த சைடு இல்லாட்டி ஆங்கிள் மாற்றி இங்கே கூட மொபைலை ஒன்று இங்கே ஆக்ஷன் கேமரா மாட்டுற மாதிரி பார்த்துக்கிறேன். இந்த இடத்துல மொபைலும் இந்த இடத்துல ஆக்ஷன் கேமராவும் மாட்டுற மாதிரி பார்த்துக்கிறேன். நல்லாயிருக்கும். அது போக நம்ம ரிம்மில் இந்த இடத்துல சொல்லியிருப்பேன், இந்த இப்போ 2 கட்டிங் இருக்கிற இடத்துல கோல்டன் கலர் ஸ்டிக்கரிங் பண்ண போகிறோம். அது போக இந்த ஹீரோன்னு இருக்கிற இடத்துல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சேனல் நேம் ஓட்ட போகிறோம். அடுத்து இன்னும் இந்த பேக்லேயே அதே மாதிரி ரிம் ஸ்டிக்கரிங் அடிக்க போகிறோம். அது போக இந்த பைப்பில் ஏதாவது 2 ஸ்டிக்கரிங் பண்ணலான் இருக்கேன். ஒவ்வொன்றாட்டம் ஒவ்வொரு வட்டம் ஒவ்வொன்று பண்ணுறலான் இருக்கேன். இது எங்கே என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள் நீங்கள். இந்த ஹைட்ஸ் இருக்கட்டுமா இல்லை எடுத்துருவோமான்னு சொல்லுங்கள். ஏகேஎஃப்னு போட்டோம், அது நல்லா தான் இருந்திருக்கு. இந்த இடத்துல போட்டிருக்குது இது வரைக்கும் நல்லா தான் இருக்குது. அது ஒன்றும் நல்லா தான் இருக்குது. குவாலிட்டியும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. பிளாக்பேட் இப்படி பார்ப்பேன்னு நினைக்கல. அவ்வளோ சீக்கிரத்தில் ரிப்பேர் ஆகணும்னு நினைக்கல. இன்னும் 1 year கூட ஆகலை மொத்தம் வாங்கி. இவ்வளோ டக்குன்னு இவ்வளோ பெரிய ரிப்பேர் ஆகணும்னு நினைக்கல. இவ்வளோ டைட்டாக இருக்குங்க. வீடியோவில் பார்க்குறதுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில. நேரில் ரொம்ப டைட்டாக இருக்குங்க. அது போக இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. இந்த பெடலிங்கில் கொஞ்சம் ஒரு வேலை இருக்குது. பிரேக் டைட்டிங் இருக்குது. இன்னும் இவ்வளோ ஒர்க் இருக்குது நம்ம பிளாக்பேடில். பார்க்க போகிறேன், என்ன பார்க்க போகிறேன்னு நெக்ஸ்ட் வீடியோஸில் வரும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு வந்துட்டு தான் வீடியோஸ் போடுவேன். ஏன்னா டவுன் சைடு ரொம்ப அவுட்ரு, இன்னும் நம்ம 10 kilometers போயிட்டு அங்கே தான் போய் பார்க்கணும். நாளைக்கு பார்க்கலான் இருக்கேன். இன்றைக்கி June 10 11 இல்லை 12 பார்த்துருவேன். பார்த்துட்டு அதுக்கு வேறு செலவு இருக்குது. பார்ப்போம். ஆண்டவன் கைவிட மாட்டார். நம்ம முன்னேறணும்னு ஆண்டவன் ஹெல்ப் பண்ணுவார்ல. யாரையும் இந்த வாழ்க்கையில் நம்பவே கூடாது. அதுதான் மெயின் மேட்ரு. ஃபேமிலியோ ரிலேட்டிவ்ஸோ யாரையும் நம்பக்கூடாது. நம்ம உழைப்பு மட்டும்தான் நம்ம நம்பணும். ஓகே உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எப்பயும் நான் கொடுத்துக்கிட்டே இருங்க. இன்னும் அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நெக்ஸ்ட் வீடியோஸ் கொடுக்க பார்க்குறேன். நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லைக்கான் தட்டிட்டுருங்க. ஓகே பை டேக் கேர். எல்லோரும் பார்த்து சேஃபாக இருங்க. ஹெல்மெட் போடாமல் வண்டி இருக்காங்க. ஸ்பீடாக யாரும் வண்டி விட்டாதீங்க. லவ் யூ ஸோ மச்.